செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இன்றைய சாய் விசித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் சின்னத்திரை நடிகரான ஸ்ரீகுமார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சின்னத்திரை தொடரிலே நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீகுமார் தமிழக அரசின் சிறந்த சின்னத்திரை நடிகருக்கான விருது உட்பட பல விருதுகளை வென்றிருக்கிறார். கமல்ஹாசனின் விக்ரம், விஜயின் தெரி, சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் உட்பட பல திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற ஸ்ரீகுமார் பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் தான் பெற்ற அனுபவங்களையும் தான் சந்தித்த போராட்டங்களையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நடிக்கிறதுல ஆர்வம் இருந்தது. ஆமாம். அதுதான் ஸ்ரீயை நடிகன் ஆக்கியிருக்கா? இல்லை சார், என்னென்னா அவருக்கு நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அவர் மாதிரி நடிக்கக்கூடாதுன்ட்டு நல்லா கரெக்டாக நடிக்கணுமேன்ட்டு நல்ல வேலை அவர் வந்து என்னை எப்படியாவது மியூசிக்கில் கொண்டு வரணும்னு நினச்சாரு. அது சொல்லுவாங்களே சார், போலீஸ் புள்ள திருடன், வாத்தியார் புள்ள மக்குன்ற மாதிரி மியூசிக்கில் போயிருந்தால் அவர் பேருக்கு எடுத்திருப்பேன். ஸோ நடிப்பில் போனதுனால நிறைய பேருக்கு இப்போ உங்களுக்குலாம் என் அப்பாவை தெரிஞ்சனால நான் அவரோட சன்னுன்னு தெரியும். முக்கால்வாசி பேருக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். ஆரம்பத்திலே இப்போ கூடவா? இப்போ கூட ஒரு ஃபோட்டோ போட்டோன்னு நான் கேட்டிருந்தாங்க, இவரோட பையனா நீங்கள் அப்படின்னாங்க. ஆமாம், ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் இந்த இன்டர்வியூஸில் வந்ததுக்கப்புறம் ஒரு மகன் தெரியும் எங்கேயுமே. ஸோ அவர் பேரை சொல்லி எதுவும் பண்ணுறதுனால பேர் சொல்கிறதும் இல்லை, பேர் கெடுக்கிறதும் இல்லை. இந்த நடிப்பு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு எது காரணமாக இருந்தது? உண்மையாக சொல்லிட்டேன் சார், வேறு எதுவும் சரியாக தெரியாது. இல்லை சார், இந்த பெரிய ப்ராப்ளமே ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப சாய்ஸ் கொடுத்தா அந்த வயசில் அந்த பசங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க சார். நம்மளுக்கு அந்த வயசில் வந்து ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப பணமோ இல்லை நம்மளுக்கு கேட்குறதெல்லாம் கிடச்சிதுன்னா அது பல நேரங்களில் மைனஸ் ஆகிடுது. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு டிரைவரோட பையனாக வந்தனால அவருக்கு வந்து சாய்ஸஸ் ரொம்ப கம்மியாக பண்ணி தான் ஆகணுன்றது நிர்பந்தம். இப்போ நான் வந்து பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனோட பிறக்கிறனால என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, டான் பாஸ்கோ எஜுகேஷனு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தனி காரு, பேகை தூக்கிறதுக்கு ஒரு ஆள், வீட்டுக்குள்ளே வந்து கீபோர்டு இருக்கும், வயலின் இருக்கும், கிட்டார் இருக்கும், ட்ரம்ஸ் இருக்கும், இது கற்றுக்கலாம். கேட்டது கிடைக்கும் போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு வந்து ஒரு தென்னாவிட்டு ஒரு திமிரு ஒரு ஒரு லைஃப் ஒரு மிஸ்கைட் ஆகிடுது. அது சொல்லுவாங்களே சார், பசி தெரிஞ்சவனுக்கு தான் சாப்பாடோட அருமை தெரியும். ஸோ நம்மளுக்கு பசி தெரியாமல் வளர்த்துட்டாங்க. இப்படியே காலம் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் காலம் ஒரு இடத்துல நம்மளை அடிக்கும்ல சார், தலைமையில தட்டும்ல. சரி, இவர் பேரை சொல்லாமல் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு வீட்டு விட்டு நான் வந்து ஒரு 2 வருஷம் வெளியே வந்த டைம் ஒன்று இருக்குது. அந்த 2 வருஷம் தான் எனக்கு வந்து என்லைட்மெண்ட்டுன்னு சொல்கிறது சார். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, புத்தருக்கு போதி மரத்துக்கடியில் ஞானம் கிடச்சிது. என்னோட ஞானன்றது வந்து ஒருத்தனுக்கு ஞானன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ, அவனை சுற்றி இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதோ கிடையாது. தன்னை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறதா ஞானம். எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியாது, நான் யார் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டானா அவனுக்கு அந்த விஸ்டம் வந்துருச்சு. அந்த 2 வருஷம் நான் வீட்டு விட்டு வெளியே வந்தோடனே வீட்டு வாடகை கட்ட முடியாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போய் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது, சங்கர் கணேஷ்ன்ற பேர் எங்கேயும் சொல்லனா நம்மளுக்கு எந்த கம்பெனிக்குள்ளேயும் விட மாட்டாங்க அப்படின்ற அந்த காலகட்டம் வரும்போது தான், நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. இப்போ தண்ணியில் நம்ம குதிச்சிட்டோம், நீச்சல் தெரியாது, இப்போ கரைக்கு போனால் நீச்சல் ஏதோ ஒரு நீச்சல், அது கடப்பாறை நீச்சலோ, அது உள் நீச்சலோ, வெளி நீச்சலோ, ஏதோ ஒன்று தட்டு மாதிரி அந்த பக்கம் வந்து ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வரும்போது தான், அப்பா இப்படிலாம் சொன்னார்ல, திமிர், நம்ம எல்லாம் பண்ணோம், தப்பு பண்ணோம்ல, அது எல்லாமே உணர்ந்து வந்த நேரம். ஸோ 10th மேலே படிக்கலை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கற்றுக்கல. அந்த நாய்க்கு முழு தேங்காய் கொடுக்குற மாதிரி உருட்டி எதுவுமே பண்ணாமல், இத்தனைக்கும் இளையராஜா சார் சன்ஸ் கூட தான் போய் மவுண்ட் ரோட் மியூசிக்கல்ஸ்லாம் ஒரு வாரம் இது பியானோ, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கிட்டார். அப்புறம் எங்கள் அப்பா என்னடா கிட்டார் இல்லை, அது ஷாக் அடிக்குது, எலக்ட்ரிக் கிட்டார் வேண்டாம், ஒரு வாரம் ட்ரம்ஸு. அது ரொம்ப பிராட்டு எல்லாமே இருந்தனால, இல்லாத நேரத்தில் வந்து சரி போகும்போது இல்லை ஒரு 6 அடி இல்லை ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாவது நடிச்சிடலாம், அதுவும் நம்மளுக்கு தகராறு. அப்புறம் சரி சீரியலில் நடிச்சனால ஏதோ அப்படி இப்படின்னு நடித்தே ஆகணும், இதை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லைன்ற போது தான் ஆக்டராக வர வேண்டியதாக இருந்துச்சு.
அப்புறம் அதுக்காக நெவர் டூ லேட் என்னை பொறுத்த வரைக்கும் சார். அதுக்கான விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். இந்த 2 வருஷத்தில் நீங்கள் யார் அப்படின்ற ஒரு அவேக்கனிங் இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? முதல்ல நான் ஒரு ஜீரோன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பணமா பெருசு, மனசு தான்டா பெருசு அப்படின்னு சீரியலில் சொல்லலாம், சினிமாவில் கூட டைலாக் சொல்லலாம். ஒன்றுமே வாங்க முடியாது, பால் பாக்கெட் கூட வாங்க முடியாது. ஏன்னா அப்போ வந்து அவசரப்பட்டு டியூ கட்டி ஒரு காரை வாங்கிட்டேன், ஒரு சாண்ட்ரோ காரை வாங்கிட்டு அதுக்கு டியூ கட்ட காசு இருக்காது. பக்கத்து வீட்டில் ஒரு லாரி ஸ்டாண்டு நிற்கும், அந்த 4 லாரிக்கு பின்னாடி நிற்க வச்சிருவேன். ஏன்னா அவன் வந்து அந்த வண்டியை சீஸ் பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு. சரி வேறு வழி இல்லாமல் அப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் நடித்து ஆகணும் அப்படின்னும் போது தான் அமர்கலம் படம், 2-3 படம் இருந்துச்சு சார். அந்த படத்தில் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போ தான் லைஃப் என்னன்னு தெரிஞ்சுது சார். அவங்க கொடுக்குற அந்த 500 ரூபாயில் ஏஜென்ட்டுக்கு ஒரு கட்டிங் போய் நம்மளுக்கு ஒரு 100, 150 ரூபா இல்லைன்னா 50 ரூபா தான் நிற்கும். அந்த 50 ரூபா வந்து இந்த பைபிளில் வர ப்ராடிகல் சன் இருக்குல்ல சார், கெட்ட குமாரன் மாதிரி நம்மளுக்கு பாக்கெட் மணிக்கே ஒரு நாளைக்கு வீட்டுக்கு எங்கள் அப்பா 500 ரூபா கொடுத்தாரு, இந்த 50 ரூபாவை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடுதேடான்ற மாதிரி காலையில் நிற்க வச்சு அதுதான் எனக்கு வந்து ஒரு அவேக்கனிங் சார். அது நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் என்ன பெரிய ஹைலைட்னா, எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நீ மட்டும் தனியாக ஒரு வீட்டில் இருந்துட்டு இருக்கிற, நான் அவன் கூட வரேன்னு வந்துட்டாங்க. என்னால் எங்கள் அம்மா கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு. எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, மரியாதையாக வீட்டுக்கு வந்துரு, டி நகருக்கு வந்துரு அப்படின்றாரு. இல்லை, சிஐடி நகரில் அது 2000 ரூபா 2500 ரூபா வாடகை. அதில் வந்து உக்காந்துட்டு இந்த 2500 ரூபா வாடகை கட்டுறதா, இல்லை காருக்கு டியூ கட்டுறதா, இல்லை அம்மாவுக்கு எப்படி சாப்பாடு, நிறைய ரொம்ப ரொம்ப என் மனசை பாதித்த ஒரு இன்சிடெண்ட் வந்து அப்போது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அப்போ வந்து அடையாரில் வந்து மலர் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட்டே 150 ரூபா. ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த 150 ரூபாய்க்கு வந்து எப்படியாவது ஒரு 200 ரூபா ஏற்றிடலான்னு சொல்லிட்டு 200 ரூபா வாங்கிட்டு என் கார் எடுத்துகிட்டு மலர் ஹாஸ்பிட்டல் வெளியே வாசல் எடுத்துகிட்டு அம்மா போய் அப்பாயின்மெண்ட்டை பார்த்தாச்சு. பார்த்துட்டு 50 ரூபாய்க்கு தான் மருந்து வாங்கினேன். வாங்கிட்டு வந்து கார் எடுக்கும் போது இந்த டோக்கன் போடுறவன் வந்து நின்ட்டான். டோக்கன் போடுறவன் 5 ரூபா கேட்குறான். 5 ரூபா பாக்கெட்டில் இல்லை. அம்மா பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க. சங்கர் கணேஷோட ஒய்ஃபு, ஜிஎன் வேல்மணியோட பொண்ணு, ஸ்ரீயோட அம்மான்றனால கஷ்டப்படுறாங்களேன்றது என்ன பண்ணுறது, ஒரு நிமிஷம் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அந்த ரோடுக்கு பின்னாடி போய் பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்குறேன். என்ன பண்ணுறதே தெரில. அப்போ வேறு வழி இல்லாமல் என் கசினுக்கு ஃபோன் பண்ணுறேன், மகேந்தர் விஜய் டிவியில் இருக்கான். என்னடா அப்படின்றான். இல்லைடா அப்படின்னா அவன் ஃபோனில் எழுதுறான். ஏன்டா உனக்கு என்னடா 5 ரூபா போய் இல்லைன்றா. இல்லைடா நிஜமா இல்லைடா. இருடா. அப்போ அவன் விஜய் டிவியில் வந்து அவன் பிஆர்ஓவாக இருக்கான். அவன் வந்து ஒரு ஒரு 2 வீலர் ஒரு பையனை போட்டு 25 ரூபா எங்களுக்கு அப்போ வந்து அதுவே பெரிய விஷயம். அவன் கொடுத்து அனுப்புகிறான். இப்போ அவன் விக்ரம் ப்ரொடியூசரு. அவன் கொடுத்து அனுப்புகிறான். கொடுத்து அனுப்பிச்சிட்டு அப்போ அவன் ஒரு விஷயம் சொன்னான். அவனுக்கு எங்கள் அம்மா மேலே, ஏன்னா அவன் என் பெரியம்மா பையன். ஸோ அவன் சொன்னான், டேய் நீ கஷ்டப்படுற, சித்தியும் சேர்த்து கஷ்டப்பட்டுறியடா, என்னடா பண்ண போகிற, ஏதாவது சேனலில் ஃப்ரீலான்ஸாவது பண்ணுறா, ஏதாவது ஒர்க் பண்ணுறா, நீ சீரியலு அப்படிலாம் சுத்தாதரா அப்படின்னா. இல்லைடா ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருண்டா அப்படின்னும் போது தான் சார் எனக்கு வந்து சான் மீடியாவிலேருந்து ஒரு சீரியல் கிடச்சிது. அதுக்கு கிடைக்கும் போது அது ஒரு கதை சார். இப்போ இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் நடிக்க மாட்டான், இவன் பார்க்கறது கேவலமாக இருக்கான்னு நம்ம என்ன போனதுக்கப்புறம் நம்ம திட்டினா பரவாயில்ல. நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு ரூமில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. டேரக்டர் வந்து அவர் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவருக்கு எனக்கு தெரியும், அவர் ராஜீவ் பிரசாத். ஒரு வாட்டி வந்து பார்த்துட்றா அப்படின்றாரு. ஆனால் குருபரன் ஒருத்தர் இருப்பார்றா, அவர் தான் நடிச்சு நீங்கள் அத்து ரைட்டர்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த ரைட்டர் பக்கத்தில் 2 ரைட்டர், அவரோட மச்சான் தான் இன்னொரு ரைட்டர், அவர் உட்காந்துருக்காரு. நேராக போனோன்னே இப்படி பார்த்த உடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, இந்த மூஞ்சி எப்படிங்க இந்த கேரக்டருக்கு சரியாகும், இது அபிஷேக் சேத்தன் மாதிரி ஆளுங்க பண்ண வேண்டிய கேரக்டர், டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் மூஞ்சிக்கு நேராக. எனக்கு வந்து ராஜீவ் பிரசாத்தை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், கூனி குறுகி நிற்கிறேன். இவனுக்கு இதுக்கு முன்னாடி நடித்ததும் இல்லைன்றீங்க, இது ஒரு இந்த மாதிரி கேரக்டர், இது செட்டும் ஆகாது, எப்படி இவன் பண்ணுவான், பர்சனாலிட்டியும் இல்லை, ஹைட்டும் இல்லை, அபிஷேக் மாதிரி ஒரு ஆள் பண்ணுங்க, இல்லைனா சேத்தன் அப்படின்னோடனே என் மூஞ்சி ரொம்ப சுருங்கிறத பார்த்து அந்த ரைட்டர், குமரேசன்ற ரைட்டர் வந்து, இருங்க பண்ணுவான், இருங்க தம்பி நீ பண்ணு அப்படின்ட்டு கடவுள் வந்து ஏஞ்சல் மாதிரி வந்த மாதிரி இந்த குமரேசன்றவர் தான் வந்து ப்ரொடியூசர் சொல்லலை, டேரக்டர் சொல்லலை, குமரேசன்ற ஒரு மனுஷன் ரைட்டர் அவர் சொன்னனால தான் அது பண்ணிவிட்டு முதல் 1 வாரம் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ அந்த விஜய் படம் வர மாதிரி சார் நிற்க வச்சுருவாங்க, கேமரா பண்ணி நிற்க வச்சோன்னே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அப்படி நடிச்சிட்டே இருப்பேன். டேரக்டர் வந்து மானிட்டருக்கு சேர் திருப்பி போட்டு உட்காந்துருவார். மானிட்டருக்கு திருப்பி உட்காந்துருவார். என்னன்னு கேட்டால் இந்த மூஞ்சியும் பார்க்க முடியல, இந்த நடிப்பையும் பார்க்க முடியலன்றவர்.
படம் மாதிரியே பாத்ரூமுக்கு போய் பக்கெட்டில் தண்ணி திருப்பி விட்டுட்டு ஓன்னு அழுதுட்டு திருப்பி வெளியே வந்துடும். ஆனால் அதெல்லாம் எனக்கு என்ன ஆச்சுன்னா சார், அது வந்து எனக்கு டிப்ரெஷனை கொண்டாடல, வெறியை கொண்டாந்துருச்சு. வெறியை கொண்டாந்து அது கஷ்டப்பட்டு தான் ஏதோ ஒன்று. அப்போது நைட்டு இந்த என் ஃப்ரெண்டு சஞ்சீவன் இருப்பான். அப்போ அவர் சீரியலில் வந்து அப்போ பெரிய ஆள் அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நைட்டு ஒரு சீன் பேப்பர் கொடுக்குறேன், எனக்கு எப்படி நடிக்கிறது மட்டும் சொல்லி கொடுங்க. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் அவன் நடிப்பான், அவனை பார்த்து நடிப்பேன். இந்த டைலாக் இப்படி பேசு, அப்படி பேசலாம், இப்படி பேசலான்னு ஒரு ஆக்டிங் ஸ்கூல் மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு நைட்டானால் நாங்கள் வந்து இது ஒரு இதை வச்சுக்கிட்டோம். அப்புறம் பாண்டி மாஸ்டர் கிளாஸில் போய் ஸ்டண்ட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே பாண்டி மாஸ்டர்னால் வந்து அவர் இன்றைக்கி வரைக்கும் ஃபீஸ் வாங்க மாட்டார். அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். இருக்கிற எல்லா ஹீரோஸ் அங்கே தான் கற்றுப்பாங்க. ஸோ அங்கே போய் சிலம்பம் அது இது என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த வாய்ங்க நம்மளை திட்டுச்சோ பரவாயில்லையே, அதுக்கப்புறம் சூப்பரு, அதுக்கப்புறம் நல்லா இருக்கே, ட்ராக்கை பெருசாக்குங்க, இப்படி போய்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நடிக்கிற சீரியலுக்கு வந்தேன். அப்பா வந்து சத்யஜோதியில் வந்து 3 முகம், சத்யா ஃபிலிம்ஸ் மூவிஸில் 3 முகம் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஜிடி சார் வந்து அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, அம்மாவோட கிளாஸ்மேட்டு தான் வந்து செல்வி மேடமு. ஆனால் ஆமாம், இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ராயப்பேட்டை ஆஃபீஸில் காலையில் போய் நின்னா சார், நல்லா ஞாபகம் இருக்குது. நான் உள்ளே போகும்போது 10:30 மணி. நம்ம ஆஃபீஸ்க்கு வாசலில் ஒரு டீ கடை இருக்கும். 11, 12, 1, 2, 3, 4 ஆகுது, சாப்பிடவே இல்லை. ஜிடி சார் வருவார். நின்றுட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் வெறும் பசி, டீயை மட்டும் குடிச்சிட்டு வந்து நிற்பேன். அங்கே வந்து பழனி அப்பன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஏன்டா நீ வந்தன்ற மாதிரி, நீ யார் ராணின் மாதிரியே பார்ப்பார். சரி எப்படியே உட்காந்துட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் டவுட்லேயே நாங்கள் நடிப்பானா நடிக்க மாட்டானான்னு ஒரு சீன் கொடுத்தாங்க. அன்றைக்கி ஷூட்டிங்கில் போய் அது வந்து 1 வாரம் தான் வர கதைனாங்க. ஏன்னா அப்போ வந்து சீரியல் டாப்பு, அப்போல்லாம் வந்து என்ன பண்ணன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி போய் அந்த சீரியலில் கமிட் ஆகி அங்கே ஓகே. அப்போ வந்து என்னோடய நேரங்கள் அங்கே இருக்க சில ஸ்ரீபிரியா மேடம்லாம் இல்லை ஒழுங்காக தான் பண்ணுறான் அப்படின்னு பேர் வாங்கி, அதே சத்யஜோதியில் இதயம்ன்ற சீரியலில் நீங்கள் தான் எனக்கு அப்பாவை நடிச்சிங்க, நிதி சார் டைரக்ஷன் பண்ணார். ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் கூட, நல்ல மனிதர்கள் கூட, நல்ல ஆக்டர்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு கடவுள் புண்ணியத்தை இன்னும் வண்டி ஓடிட்டுருக்கு சார். இந்த டிவி சீரியலை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸு எப்போ உங்களுக்கு வந்தது சார்? வரவே இல்லை சார், இன்றைக்கி வரைக்கும் இல்லை சார். அவுட் ஆஃப் மைண்டு வந்து அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு. இங்கெல்லாம் இப்படின்றதுக்குள்ளே மறந்துடுவாங்க சார். சார் சூப்பர் சார், வெளியே போகும்போது நாங்கள் உங்களுக்காக தான் அந்த சீரியலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய், யார் நடித்தாலும் பார்ப்பாங்க சார். இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம் தான் முட்டாள் சார். நீங்களாம் சினிமாவில் இருக்கீங்க, ஒரு விஜய் சாரோ ஒரு அஜித் சாரோ அவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்குது, அவங்கள வந்து கேட்குறாங்க. இங்கே யார் வேணால் நடிக்கலாம். அது வந்து அந்த ஸ்கிரிப்டு, அந்த டைரக்டர். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் இருந்த டைமில் ஒரு நித்தி சாரோ இல்லை இப்போ நான் ஒர்க் பண்ண டேரக்டர் சொல்கிறேன், நித்தி சாரோ, ராஜீவ் பிரசாதோ, விக்ரமாதித்தனோ, பாலாஜி யாதவோ அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் கிடையாது. இப்போ வரவங்களே ஒரு கன்ஃபியூஸ்டான நிலைமையில் தான் வராங்க. இன்றைக்கி இருக்க டிவி நிலைமையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பல்ல பிடுங்கி பாவம் எதுக்குமே ரொம்ப டம்மியாக இருக்கிறது யாருன்னா டேரக்டர். ஆமாம், அவங்களால ஒரு டைலாக் இன்றைக்கி மாற்ற முடியாது சார். மாற்றினாங்கன்னா இபியிலேருந்து அங்கேருந்து ஒரு 100 பேருக்கு அவங்க பதில் சொல்லணும். 25 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவங்க கொடுத்தாங்கன்னு ப்ரொடியூசருக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். இந்த நேரத்தில் அவங்க வந்து ஃபுட்டேஜை கொடுப்பாங்களா இல்லைனா ஆர்டிஸ்ட்க்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? இப்போ வர ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே 10 அஜித் 10 விஜய். அவங்க எல்லாமே அவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாது. அஜித் சாரே விஜய் சாரே ஷூட்டிங்கில் அவ்வளோ நார்மலாக இருப்பாங்க. இவனுங்க கேட்குறதும் இவனுங்க பண்ணுறதும் இது இன்றைக்கி டிவியே வந்து ஒரு இந்த லட்சணத்தில் வந்து நம்ம கொஞ்சம் எதா பண்ணோன்னா ஒன்று ட்ராக்கை மாற்றிடுவாங்க. முதல்லாம் வந்து ஒரு 50 எபிசோடு பண்ணி ப்ரொடியூசர் கதையை கேட்டு இதெல்லாம் ஓகே பண்ணி டிக் பண்ணி அதுக்கப்புறம் போவோம். இவ்வளோ இருக்குது. இப்போ என்னென்னா அந்த வாரத்துக்கான கதை, இந்த வாரத்துக்கான கதையில் டிஆர்பி வருதா வரலையா, அடுத்த வாரம் வேறு கதை, அதுக்கடுத்த வாரம் அது வரலையா, திடீர்னு பேய் வரும், பேய் வரலையா திடீர்னு நாய் வரும், அது வரலையா திடீர்னு ஒரு கோயில் வரும். இப்போ என்னென்னா சார் வேறு சாய்ஸே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் இன்றைக்கி வந்து ரொம்ப நிறைய போட்டிகள் வந்துருச்சு. ட்ரெயின்டு பீப்புள் இல்லை. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணலாமா இல்லை சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணலாமான்னு போயிட்டாங்க. இப்போ அன்றைக்கி இருந்த டைரக்டர் ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் சார். இன்றைக்கி பெரிய மைனஸு இன்றைக்கி உங்கள் கண்ட்ரோலில் இல்லாதது
டேரக்டர்ஸே இல்லை. அன்னைக்கு இருந்தவங்க தான் இன்றைக்கி சில பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம போய் நம்ம நல்ல நல்ல டேரக்டர்ஸ் கிட்ட நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்தனால இப்போ இங்கே சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்மளால் சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது. ஒரு 2-3 டேரக்டர் கைவிட்டு எண்ணலாம். 2-3லாம் கிடையாது, 2 தான் சொல்லலாம். மற்ற 8லாம் வந்து அவங்களுக்கு பாவம், அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும். நான் நிறைய டேரக்டர் அழுது கீழே விழுந்து நெஞ்சை பிடிச்சதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க எவ்வளோ ப்ரெஷரை தாங்குவாங்க. ஒரு பக்கம் ஆக்டர்ஸோட தொல்லை தாங்க முடியாது, அவங்க தனியாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதனால் சில நேரங்கள் என்ன பண்ணுறது, முந்திரி கொட்டை மாதிரி, சார் ஒன்றும் கிடையாது சார், நீங்கள் என் சீன் பேப்பரை கொடுத்துருங்க, நானே எனக்கு ஷார்ட் வச்சுக்கிறேன், நானே நடிச்சுக்கிறேன். நிறைய பேர் கோவப்படுவாங்க இவன் எதுக்கு பண்ணுறான்னு. ஆனால் எனக்கு வந்து இந்த ரவி சார் அவங்க சப்போர்ட்டில் இருந்தனால, இல்லை இவன் பண்ணால் உருப்படியாக தான் பண்ணுவான். ராஜ்பிரபு சார்னு சொல்லியப்பா நீ பண்ணுறது நல்லா தான் பாருக்கு, நீ விட்டு நீ பண்ணிக்கப்பான்ட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் நல்லா போகணுன்றதுக்காக சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாச்சு சார். இந்த டிவி சீரியலை பொறுத்த வரைக்கும் இது எது ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் நினைக்கிறீங்க ஒரு நடிகரா? சார் ஒரு ஆக்டராக என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து கலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், துட்டு பணம் தான் சார். இன்றைக்கி அதுதான் சார் உண்மை. மானிட்டரி வைஸாக அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது சார். மானிட்டரி வைஸாக இன்றைக்கி பேமெண்ட்ஸ் ஜாஸ்தியாகிடுச்சு. இன்னொன்று என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த டைமில் வந்து உங்களுக்கு 50 எபிசோடு 60 எபிசோடு நம்ம கையில் இருக்கும். நம்ம ஸ்கெடியூல் போடும் போது ஒரு வீடுனா இந்த வீட்டு ஒரு 10 சீனை போட்டு எடுத்துருவோம். ஸோ டோட்டல் ஷூட்டிங்கே வந்து நீங்கள் 10 நாள் இல்லை 12 நாளுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்கெடியூலை முடிச்சிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன போகிறோன்னு தெரியும். இப்போ அர்ஜென்ட்டாக அன்னைக்கு காலையில் சீன்ஸ் வரனால எங்களை மாதிரி ஆக்டர்ஸுக்கு 20 நாள் 25 நாள் வேலை வந்துடுது. ப்ரொடியூசர் பாவம், ஆர்டிஸ்ட்டுக்கு இன்றைக்கி பேமெண்ட். ரெண்டாவது இன்றைக்கி ரீச்சு சார். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நம்ம ரொம்ப ஈஸியாக போக முடியுது, நம்மளை ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. அதை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா மூலிமா மானிட்டரி வைஸாக சில இது இருக்குது. என்னெல்லாம் கேட்க போனால் இதுக்கப்புறம் நம்ம ஓகே நம்மளுக்கு படம் தான் நடிக்க முடியல, நம்மளோட இது முடியலன்னா கூட நம்மளோட ஆசைகளை நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு இறைவன் இதாவது கொடுத்துருக்காரு, அந்த இதெல்லாம் பண்ணலாம். ரெண்டாவது டெலிவிஷனில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா சார், அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் சார். அதை இவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அது இன்றைக்கி ஒரு சீனை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும், சினிமாவில் நம்ம பண்ண முடியாது சார். ஏன்னா சினிமாவில் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 65 சீன் 70 சீனுக்குள்ளே நம்ம ஒரு கதையை சொல்லி ஆகணும். பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரொடியூசரை நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் சீரியலில் வந்து இப்படி ஒன்று வச்சு பார்க்கலாமா, இது ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையான்னு இதை வந்து நம்மளோட ஸ்கில்லை நம்மளோட கிராஃப்டை வந்து ஷேப் அப் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டராகவும் சரி ஒரு டெக்னீஷியனாகவும் சரி அது ஒரு பயங்கரமான ஒரு மீடியா சார். அதை யாரும் இன்றைக்கி கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. பாலச்சந்தர் சார் இருந்தார், பாலுமகேந்திரா சார் இருந்தார், பெரிய பெரிய கம்பெனிஸ் இருந்துச்சு, சத்யஜோதி இருந்தது, பெரிய பெரிய கம்பெனிஸ். நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ் என்னால் சொல்ல முடியும் சார். அப்போல்லாம் வந்து நம்ம கற்றுக்க முடியும். இப்போ நிதிஷ் சார் டேரக்டர் பண்ணுறாங்கன்னா இங்கே வச்சார் இந்த ஷாட்டுக்கு ஓகே, இது அடுத்து ஜாகிரஃபி இங்கே தான் வரும், அடுத்தது இங்கே வரும், இது இங்கே வச்சிட்டிங்களா க்ளோஸ் இங்கே வரும், டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு இங்குள்ளே ஒர்க் பண்ணும்போது இதுதான். இப்போ அவங்களுக்கே தெரியல, உட்காந்து பேப்பர் வச்சு இது போகலாமா இது வேணாமா, எப்போ அவன் ரெடியாக இருக்கானா கீழே அவன் க்ளோஸ் போகலாமா, அவனும் வரலையா, அந்த வாட்ச் பேண்ட் எடுக்கலாமா அவனும் வரலையா. ஸோ குத்து மதிப்பாக சார் இங்கே நின்றுட்டு அப்புறம் மாஸ்டர் எடுத்துகிட்டு அப்புறம் எப்படி சார் இப்போ க்ளோஸ்லாம் எடுத்துட்டுவாங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் சார் நான் கொஞ்சம் நடக்கலாம் முடியாது, நீங்கள் அப்படியே இருந்துருங்க. ஐயோ சார் எனக்கு அது வராது, நம்மளுக்கு கொஞ்சம் கையை காலை ஆட்டி அங்கே போகணும். இல்லை சார் க்ளோஸ் எடுத்துட்டோம் சார், ஏன் இல்லை ஹீரோயின் வரல அவங்க வரல, அதுக்காக இவங்க என்ன க்ளோஸ் அப்பெல்லாம் எடுத்துகிட்டு மாஸ்டர் வந்து அப்படியே நின்று என்ன சார் உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு விஷுவல் மீடியான்றது போய் ஒரு ரேடியோ நாடகம் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே வந்து நின்று பேசிட்டு போயிடலாம், நவர முடியாது, போக முடியாது, எங்கே போக முடியாது. தப்பி நான் போயிட்டேன்னா அந்த டேரக்டர் துண்டை போட்டுருவேன், இங்கே போனீங்கன்னா அப்போ அடுத்த ஷாட் என்ன இப்படி அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதனால் எங்கேயும் போக முடியும். இதனால் என்ன ஆகுதுன்னா சார், ப்ளஸ்ஸோட சீரியலில் மைனஸ் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம நடிக்கும் போதெல்லாம் நம்மளாம் இந்த காலத்தில் கிரிஞ்சுன்ற ஒரு வார்த்தையே இல்லை. இப்போ இந்த யங்ஸ்டர்ஸில் கிரிஞ்சுன்றானுங்க. தங்கச்சி உனக்காக நான் என் உயிரையே கொடுப்போம்மா அப்படின்னு, ஐயோ உயிரை வாங்குறான் கிரிஞ்சு இவன் வந்து அப்படின்றானுங்க. என்னங்கடா இப்போ அவங்க பேசுகிற டைலாக் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு பசங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பி கூட கிடையாது, சி தான். அவங்க தான் இந்த இமோஷனுக்கு கனெக்ட் ஆகிறாங்க. இந்த யங்ஸ்டர்ஸு இந்த இன்ஸ்டாகிராமில் போடுறவங்களாம் நம்மளை போட்டு கிழிச்சிருவானுங்க சார், கேவலப்படுத்திடுவானுங்க. இன்றைக்கி ஒரு டெலிவிஷன் ஆக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவர் தன்னை எப்படி தயார்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல் வந்து ஒழுக்கம் வேணும் சார். நீ பயங்கரமாக நடிச்சிடலாம், அப்படி யாரும் இப்போ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, வேறு விஷயம். சின்னத்திரை நடிகர்களில் நீங்கள் பார்த்து வியந்த நடிகர்கள் அப்படின்னு யாரையெல்லாம் சொல்லலாம்? நிறைய பேர் சார். இப்போ நான் வந்த டைம்லலாம் வந்து சஞ்சீவை நான் வந்து
ரொம்ப பவன் உங்கள் குருநாதர் ஒரு வழியில் அவர் வகையில் குருநாதர். இப்போ வந்து ஆனால் இப்போ அவன் மாதிரி நான் நடிக்கிறது இல்லை. ஏன்னா சார் முதல் யாரோட சாயலும் வரக்கூடாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். சஞ்சீவ் கூட பாவம் கஷ்டப்படுவான். இப்போ நாங்கள் 2 பேரும் நடிக்கும்போது சொன்னேன், தம்பி அவரே அரசியலுக்கு போயிட்டார் தம்பி, நீ உற்று தம்பி, அவர் தயவு செய்து அவரை உற்று. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.